ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நாகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம நாகாஸ் கிச்சனில் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறது, ஹோட்டலில் நம்ம சிக்கன் பிரியாணியோ அல்லது மட்டன் பிரியாணியோ வாங்கும் போது அதுக்கு நம்ம தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் கொச்சு கொடுப்பாங்க. அந்த கத்திரிக்காய் கொச்சு நம்ம வீட்டிலேயே ரொம்ப ஈஸியான மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்றதை பார்க்கலாம். ஸோ குக்கரில் கொஞ்சமாக நான் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆயில் சூடானதும் ஒரு பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ அதை நல்லா கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதக்கி விட்டாச்சு. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கொச்சு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வரி கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். வரி கத்திரிக்காய் இன்றைக்கி ஒரு 1/2 kg எடுத்து கொஞ்சம் 1-2 கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பொடிசாக கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் 1-2 கட் பண்ணிக்கோங்க, ரொம்ப மெல்லிஸாக வேண்டாம். இப்போ இந்த 1/2 கிலோ கத்திரிக்காயையும் நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இன்றைக்கி இந்த கத்திரிக்காய் குச்சிக்கு நான் ஆட் பண்ணக்கூடிய பவுட்ரு பார்த்திங்கன்னா டிஃபன் சாம்பார் பவுடர் தான் இதில் நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அந்த டிஃபன் சாம்பார் பவுடர் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்ற ஒரு வீடியோ நம்ம சேனலில் நான் போட்டிருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த பவுடர் இந்த கத்திரிக்காய் குச்சிக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்குன்னு நீங்கள் தனியாக வறுத்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் அந்த சாம்பார் பவுடர் ப்ரிப்பேர் பண்ணும் போது இதுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் ஒரு நல்லா பரட்டி ஒரு 5 நிமிஷம் சிம்மில் போட்டுங்க. அதாவது கத்திரிக்காய் ஒரு கால்வாசி குக் ஆகிற அளவுக்கு ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் சிம்மில் விட்டால் போதும். இப்போ 5 மினிட்ஸ் கழித்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு கால்வாசி குக் ஆகிருக்கு கத்திரிக்காய்னா. கத்திரிக்காய் நீங்கள் கட் பண்ணி போட்டு சமைக்கிற வரைக்கும் கருக்காமல் இருக்கணும் அப்படின்னா கட் பண்ணி போடக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் உப்பு சேர்த்து கத்திரிக்காயை ஊற போடுங்க, கருக்கவே கருக்காது. இப்போ இந்த மசாலா பவுடர் பார்த்திங்கன்னா டிஃபன் சாம்பார் பவுடர் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். மஞ்சள்தூளும் தனி மிளகாத்தூளும் 1/2 டீஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த கொச்சுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே இந்த கத்திரிக்காயோடு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இன்றைக்கி கொச்சோட காரம் பார்த்திங்கன்னா மீடியமாக தான் இருந்தது. நீங்கள் நல்ல காரம் சாப்பிடுவீங்க, உங்களுக்கு காரமாக சாப்பிட தான் பிடிக்கும் அப்படின்னா இதோட இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் காரம் மீடியமாக தான் சாப்பிடுவோம், ரொம்ப சாப்பிட மாட்டோன்றதுனால நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருக்கேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தனி மிளகாய்த்தூள் இதோட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மிளகாய் பவுடர் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மசாலாவோடையே ஒரு 5 மினிட்ஸ் இந்த கத்திரிக்காயும் சேர்ந்து குக் ஆகட்டும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ இதோட கொஞ்சமாக ஒரு 20 மிளகு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஹோட்டலில் நம்ம கத்திரிக்காய் கொச்சு வாங்கும் போது இடையில நம்ம சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா மிளகு அங்கங்கே கடிப்படும். ஸோ அந்த ஒரு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நானும் கொஞ்சம் ஒரு 20 மிளகு இதோட ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இந்த ஒரு 5 மினிட்ஸ் வேலை தான் கொச்சு ரெடி ஆயிடும். இதோட ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் நல்லா குக் ஆகட்டும். இது தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 விசில் விட்டிங்கன்னா போதும், நல்லா கத்திரிக்காய் குக் ஆகிடும். இப்போ ஒரு 3 விசில் விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக கத்திரிக்காய் வெந்திருக்கு. ரொம்ப குழையாமலும் வேகாமலும் இல்லை, கரெக்டான பக்குவத்தில் வெந்திருக்கு. இப்போ இது ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்மாஷ் பண்ணும் போது கூட நீங்கள் ரொம்ப ஹெவியாக பண்ண வேணாம், லைட்டாக அப்படி லைட்டாக உடச்சி விட்டிங்கனாலே போதும். ஸோ நம்ம ஹெவியாக ஸ்மாஷ் கொடுத்தோம்னா களி மாதிரி ஆகிடும் கத்திரிக்காய். இப்போ அவ்வளோதான், ஜஸ்ட் லைட்டாக நான் ஸ்மாஷ் பண்ணிட்டேன். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டேன்.
எங்களுக்கு கரெக்டாக இருக்குது. ஒரு பேனில் ஆயில் ஆட் பண்ணிட்டேன். இதோட கடுகு, கொஞ்சமாக உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சாச்சு. இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி வந்து கரைச்சி நான் சேர்த்துருக்கேன். இதோட நான் சொன்ன காரத்துக்கு, அதாவது இப்போ நான் போட்ட காரத்துக்கு இந்த புளி போதும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் காரம் அதிகமாக சேர்த்திங்கன்னா கொஞ்சம் புளி வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். லைட்டாக ஒரு கொதி வந்துருச்சுன்னா நம்மளோட கத்திரிக்காய் கொச்சு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு. அவ்வளோதான், கத்திரிக்காய் கொச்சு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.